ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காகவே இந்த சாயப்பா உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். உறவுகள் மீது பற்று வைக்கிறதும் பாசம் வைக்கிறதும் நல்ல விஷயம்தான். ஆனால் அளவுக்கு மீறி அடுத்தவங்க மேலே அதிக அன்பு வச்சு நீ உன் மனசுக்கு பாரத்தை சுமையாக்கி கொள்ள வேண்டாம். எல்லாரும் எப்போதும் உன் வாழ்க்கையில் உன் கூடவே வரப்போகிறதில்ல. சில மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உன் கூட இருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க கர்மாவின் பயணத்தை பொறுத்து அவங்க உன் கூட வர்றதும் உன்னை விட்டு விலகி போகிறதும் உன் கைகளில் இல்லை. யார் மீதாவது அதிக அன்பு பாசமும் வச்சு அவங்க விலகி போன பிறகு அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு வாழ வேண்டாம். எல்லாரும் எப்போதும் எல்லாரும் கூடயும் இருக்க மாட்டாங்கன்ற உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. தேவையில்லாமல் நடந்த விஷயங்களையே நினச்சி கவலைப்பட்டு நீ மன அமைதியை இழக்க வேண்டாம். உண்மையான அன்பற்ற மாயமான மனிதர்கள் கொண்ட இந்த உலகில் யாரும் எதை செஞ்சாலும் அதுக்காக நீ வருத்தப்பட்டு வேதனையில் சிக்கிக்கணுன்ற அவசியம் இல்லை அல்லவா? என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் குறிக்கோளை மறக்காம உன் திட்டங்களை உறுதியாக செய்து முன்னேறு. எல்லா மனிதர்கள் மீதும் அன்பு வச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம உண்மையான அன்போடும் தெளிவான மனசோடு வாழ்ந்தீனா கண்டிப்பா வெற்றி மிகப்பெரிய அளவில் உன்னை தேடி வரும். என் அருளால் உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா சிறப்பாகவே செஞ்சு கொடுக்க தான் போகிறேன். அவ்வப்போது உன் உடம்பை நீ சரியாக பார்த்துக்காம ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக இருப்பதை கவனிக்கிறேன். உன் மனசில் வருத்தம் இருக்குது, கவலை இருக்குன்றதுக்காக நீ உன் உடம்பை கவனிக்காமல் விட்டுறக்கூடாதல்லவா? எல்லா கவலைகளையும் மனசில் வச்சுக்கிட்டு வெளியே அமைதியாக நீ இருக்கிறது உன் இயல்புன்னு எனக்கு தெரியும். களைப்புகள் உனக்கு இருந்தாலும் சோர்வுகள் உன்னை ஆழ்த்தினாலும் நீ அதை பெருசாக நினைக்காம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு உன் உடம்பையும் வருத்திக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் உன் மன உறுதியை வலுப்படுத்த தான் வருதுங்கிறத புரிஞ்சுக்கோ. மனசுக்கு அமைதியை கொடு, உடம்புக்கு நல்ல ஓய்வையும் கொடு. உடல் ஆரோக்கியம் குறைஞ்சி போச்சுன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறைஞ்சிடும். அதனால் உடம்பை பார்த்துக்கிறதும் ஆரோக்கியத்தை கவனிக்கிறதும் ரொம்ப முக்கியன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. அக்கறையோட உன் உடம்பை நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ளும்போது இந்த சாயப்பா எல்லா விஷயங்களையும் உன் மனசுக்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் எல்லா நலமும் வளமும் பெற்று நீ வாழ்க்கையை ஒளிமயமாய் வாழும்படி நான் செய்கிறேன். வாழ்க்கை எப்போதும் நீ திட்டம் போட்டபடியே சரியாக நடந்துடாது. வீடு வாங்கணுன்ற ஆசை இருந்தாலும் உன்னால் பணம் சேர்க்க முடியலை பற்றியா? பணம் சேர்க்க சேர்க்க செலவாயிட்டே இருக்குது பார்த்தியா? கடன் எடுத்தாலும் அதை அடைக்கிறதுக்கு சரியாக திட்டம் போடணும். தொழிலிலோ வேலையிலையோ நல்லபடியாக வளர்ந்து முன்னேறி பொறுமையோட உனக்கான விஷயங்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இரு. எல்லாருக்கும் எப்போதும் வருமானம் ஒரே மாதிரி இருக்காது. சில மாதங்கள் குறையும், சில மாதங்கள் அதிகமாக இருக்கும். நிலம் வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் குடும்பத்தை வழிநடத்துறதுக்கும்னு கணக்கு பார்த்து மெதுவாக ஒவ்வொரு விஷயமா எது முக்கியமோ அதை செஞ்சுக்கிட்டே வா. நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சியும் நாளைக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தரும். நிம்மதி வேணும்னு ஆசைப்படுற உனக்கு அனைத்து விஷயங்களையும் அழகாக சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கிறத மறந்துடாத. கண்டிப்பாக உன் மனசுக்கு நிச்சயம் நான் சந்தோஷத்தை கொடுப்பேன். உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் உன் முயற்சிக்கு ஏற்ற வருமானமும் உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். நீ செய்கிற வேலையை மன மகிழ்ச்சியோடு செஞ்சினா கண்டிப்பாக உனக்கு திருப்தி உண்டாகும். நீ செய்கிற எல்லா முயற்சியிலும் இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். குடும்பத்தில் ஒற்றுமை பெருகவும் மன நிம்மதியும் மலர்ச்சியும் உண்டாகும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் உள்ளத்தை தைரியமாக வச்சுக்கோ. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காக நான் உனக்கு நல்ல பலனை கொடுக்க தான் போகிறேன். உன் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றியை பெற்றுத்தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. என் அருளால் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ போகிற.
உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி எல்லா விஷயங்களையும் அற்புதமாக உனக்கு கொடுத்து நீ சௌபாக்கியவதியா சந்தோஷமாக வாழும்படியும் இந்த சாயப்பா செய்வேன் என்று சொல்லவே, நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உனக்கான உதவிகளும் கிடைக்கும்படி நான் செய்கிறேன். குடும்ப தேவைக்காக நீ வாங்கின கடனை அடைப்பதற்கு உரிய வழியையும் நான் உருவாக்கி தர்றேன். நீ செய்கிற வேலைகளில் உன்னுடைய முயற்சியின் ஒவ்வொரு பங்கையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கான நல்ல பலனையும் வளமையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை பாதுகாத்து வழி நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. வாழ்க்கையில் எப்போவுமே நினைக்கிறது ஒன்றாகவும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கேன்னு கவலைப்படாத. ஏந்தா இப்படி நடக்குதோன்னு வருத்தப்படாமல் இனி என்ன செய்யணுங்கிறத யோசித்து செய்ய பழகு. துன்பத்தை கண்டு துவண்டு போகாமல் தைரியமாக அதை எதிர்கொள்ள தயாராகு. மற்றவங்க மாதிரி நம்மளும் இருக்கணும்னு நினச்சின்னா தோல்விதான் வந்து சேரும். நீயாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எதையும் நினச்சி பயப்பட வேண்டாம். உன் பக்கத்திலே தானே இந்த சாயப்பா இருக்கேன். வலியும் தோல்வியும் ஏமாற்றமும் இன்றி உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழும்படி கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வழியை நான் காட்டுறேன். எது சரி எது தவறுங்கிறத தீர்க்கமாக முடிவு செஞ்சு அதன்படி உன் செயல்களை சிறப்பாக அமைச்சுக்கோ. கடந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் சில சறுக்கல்கள் வந்தது என்னவோ உண்மைதான். உன் கையில் இருந்ததெல்லாம் காத்தா பறந்து போச்சு பத்தியா. நீ நம்பினவங்களே உன் கூட நிற்காம விலகி போனாங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்து உன் மனசை உடைத்திருந்தாலும் இந்த சாயப்பா எப்போது உனக்கு துணையாக இருந்து நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறேன். இனிமே உனக்கு கிடைக்க போகிற அனைத்தும் நிலைச்சதாக இருக்கும். உன் உழைப்புக்கு நல்ல பலனை கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியையும் உண்டாக்கி தர்றேன். கூடிய சீக்கிரம் உன் பொருளாதார நிலைமை சீராக போகுது. கடன்களும் கஷ்டங்களும் குறைந்து உனக்கு வருமானம் பெருகும்படியும் உன் வீட்டில் அமைதி நிலைக்கும்படியும் இந்த சாயப்பா செஞ்சு கொடுத்துட்றேன். உன் மனசுக்கு நிம்மதியை கொடுத்து உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. இந்த சாயப்பாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு என் தங்கமே. உன்னை கீழே தள்ளிய இதே மனிதர்கள் முன்பாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையும் அழகாக்கி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். என்னை நம்பி வாழக்கூடிய உன்னை இதுக்கு மேலும் நான் ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன். எல்லா விஷயங்களையும் என் ஆசீர்வாதத்தோட உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். இனிமே வரக்கூடிய காலம் உனக்கான காலமாக உன்னை உயர்த்தும் காலமாக இருக்க போகுது. இந்த சாயப்பாவும் கூட இருக்கும்போது இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான பல அதிசயங்களை நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். நீ எத்தனையோ விஷயங்களை இழந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். அத்தனையும் உன் கைகளில் கொடுப்பதற்கு இப்பொழுது சரியான நேரம் வந்துருச்சு. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நான் நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுத்துட்றேன். நீயும் உன்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இரு. அதில் ஏதாவது உனக்கான நன்மை நிச்சயமாக இருக்கும். எது உனக்கு நல்லது, நீ என்ன செய்யணுங்கிறதையும் நான் உன் கண்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன். சில முடிவுகளை நீ சரியாக எடுப்பதற்கு அது உனக்கு வழிகாட்டுவேன் செல்லமே. நேர்மறை எண்ணத்தோடு நீ எல்லா செயல்களையும் சிந்திக்கும் போது உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லதும் நடக்க வேண்டிய நல்லதும் அதன் மூலமாக உனக்கு நடக்கும். உன் வாழ்க்கையில் இந்த சாயப்பாவின் வழிகாட்டுதல்கள் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்க போகுது. நீ என்கிட்ட கேட்ட கேள்விகள் அத்தனைக்கும் பதில் கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது தான். எதுவுமே நிலையானது கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை சூழ்நிலையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறப்போகுது. நீ தேவையில்லாமல் எதுக்கும் கவலைப்படாத. என் அருளால் அத்தனையும் உனக்கு சாதகமாக மாற்றி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நல்ல சூழல்கள் நிலவும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ ரொம்ப சோர்ந்து போய் குழப்பத்தோடு இருக்கிறாய் அல்லவா? இது எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாகும். இனிமேல் நீ எதையும் பெருசாக யோசித்து கவலைப்பட அவசியமே இல்லை.
உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மாறினாலும், அவங்க மாற்றி மாற்றி பேசினாலும், நீ எடுக்கக்கூடிய முடிவிலையும் நீ செய்யக்கூடிய செயல்களிலும் உறுதியாக இரு. நல்ல எண்ணங்கள் தான் உன்னை வழி நடத்துது. அதன்படியே உன் வாழ்க்கையில் நான் பல நல்ல வெற்றிகளை நிச்சயமாக கொடுத்துருவேன்.